பட்டினிக்கு தீனியாய் கெட்ட பின் ஞானியாய் கெட்டதெல்லாம் தொட்டதால் ஊரெல்லாம் சீச்சி என்ற பிறகு கிட்டிட மீண்டு ராஜயோகம். அற்புதமான கவி. இந்த கவி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, துளாராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% பொருந்தும். துளாராசி நண்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் அல்லது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தவர் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வராரு. அப்போ துளாராசி நண்பர்களுக்கு 8வது பாவகத்தில் குரு பகவான் வராரு. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வராரு. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துடும். எவ்வளோ சூதானமாக இருக்கணுமோ அவ்வளோ சூதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த துளாராசி நண்பர்களுக்கு. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான துளாராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது நமக்கு சாதகம் கிடையாது, பாதகம். இந்த தருணங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன? வண்டி வாகன சவகாசம் இருக்கக்கூடாது, பழக்க வழக்கங்கள் குறைச்சிக்கணும், நண்பர்கள் சேர்க்க ஸ்நேகம் குறைச்சிக்கிடணும். இல்லைன்னா தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் எல்லாம் வந்துடும். இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகலனாலும் பரவாயில்லையா, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேர காலங்கள் துளாராசி நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாத காலம் சிறப்பு கிடையாது. யூடியூப் சேனலில் எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். துளாராசி நண்பர்களுக்கு துளாராசியாதிபதி சுக்கிரனுக்கு ஜென்ம விரோதியான கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் 6க்குடையவர், ருணரோக சத்துருஸ்தானாதிபதி, 8வது பாவகத்தில் பகை ஆகிறாரு, அதுபோக மறையிறாரு. சூரிய பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவானுடைய சாரத்தில் இருக்கிற வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது புத்திசாலித்தனம் துளாராசி நண்பர்கள். இல்லை அனுபவித்ததுக்கப்புறம் கூட எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சங்கடங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் ஜோசிகாரன், சங்கடங்கள் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவன் ஜோசிகாரன் கிடையாது. நான் முதல்ல ஒரு கவி சொன்னேன், பட்டினிக்கு தீனியாய் கெட்ட பின் ஞானியாய் கெட்டதெல்லாம் தொட்டதால் ஊரெல்லாம் சீச்சி என்ற பிறகு கிட்டிட மீண்டும் ராஜயோகம்னு. அந்த கவி இந்த தருணங்களில் நிறைய துளாராசி நண்பர்களுக்கு ஒரு அமைப்பாக வந்துடும். அதனால் சூதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. படித்த நண்பர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணுன்ற ஆசை ஆதங்கம் இருக்கிறது சகஜம் தானுங்க. ஆனால் இந்த நேரம் கையாள வேண்டாம். சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய துளாராசி நண்பர்கள் இந்த நேரத்தை தனி தொழில் செய்கிறதுக்கு, சுய தொழில் செய்கிறதுக்கு எடுத்துக்க வேண்டாம். செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு வேணும்னா, செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வேணும்னா துளாராசி நண்பர்கள் சுய தொழில் செய்யுங்க. ஏன்னா செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேற்கொண்டு குரு பகவான் துளாராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதியான சந்திர பகவானுடைய நட்சத்திரம் தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் குரு சந்திர யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். அந்த தருணம் நல்லா இருக்கும். செப்டம்பர் மாதம் 12 தேதிக்கு மேலே, செப்டம்பரில் ஒரு 18 நாள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 2025 ஜனவரி, கிட்டத்தட்ட இந்த ஒரு 4.5 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலம் துளாராசி நண்பர்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சங்கடத்திலேருந்து நீங்கள் மீளறதுக்கே 1 வருஷம் ஆகி போயிடும். தொழில் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ, ஏன்னா வண்டி வாகனத்திலெல்லாம் ஒரு சில கண்டங்கள் கொடுத்துரும், வழக்கு இந்த மாதிரி சிக்கலெல்லாம் வந்துடும். ஒரு சிக்கலில் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஆகி போயிடும். அதனால் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறது என்னன்னாங்க, இந்த காணொலியை பார்த்துட்டு, இந்த பதிவு பார்த்துட்டு நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் சரிங்க, ஆனாலும் சங்கடம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேனுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூதானமாக இருங்க. இந்த காலகட்டம், இந்த 4.5 மாதம் போயிடுச்சுன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரப்போகுது, நிறைவான வாழ்க்கை போகுது, அருமையான வாழ்க்கை வரப்போகுது, அற்புதமான வாழ்க்கை வரப்போகுது. அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா? இங்கிட்டு போய் சிக்கிக்கிட்டீங்க, இங்கிட்டு போய் சிரமப்பட்டுட்டீங்க, இங்கிட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு 1 வருஷம் ஆகிடும். பொறுமையாக இருங்க,
சிந்தித்து செயல்படுங்க, இது உங்களுக்கு நல்லது. அதுபோக ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தரமாட்டார். ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயும் வரும்போது ஒவ்வொரு விதமான ஒரு பலன்கள் தான் அந்த கிரகம் கொடுக்கும். அந்த மாதிரி தான் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கும்போது பாதகம் தான் செய்யும், சாதகம் பண்ணாது. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும் பொழுது 2024 செப்டம்பர் 12லிருந்து 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ 8ல் குரு இல்லையா சார்? 8ல் குரு இருக்கிறார், இல்லைன்னு யார் சொன்னால்? நட்சத்திரம் மாறிடுது. கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் வருவார். அப்போ மாற்றங்கள் வரதானே செய்யும். அந்த தருணம் நல்லா இருக்கும். அந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் அதிகப்படுத்துங்க, உயர்த்திக்கோங்க, உங்களை நீங்கள் உயர்த்திக்கோங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து சேரும். இருக்கிற வேலையில் பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரும். இது எத்தனை நாட்களுக்கு? நமக்கு ஜனவரி மாதம் 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் இது நல்லா இருக்கும். இந்த நேரம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பஞ்சம் தீர்ந்து போயிடும், நம்மளுடைய கவலையை போக்கிடும். சரிங்களா? ஆனால் அதுக்குள்ளார மாட்டிட்டோம்னா, ஒரு சிக்கலில் போய் அனுபவிச்சிட்டோம்னா அதுலேருந்து விடுபடுறதுக்கு டைம் ஆகி போயிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுபோக பொருளாதாரத்தில் சங்கடம் இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. ஏண்டா இருக்கும், எதுக்கடா இருக்கும், இந்த மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மன அழுத்தத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த மன அழுத்தம், அந்த மனநிலை இது எல்லாமே சரியாக போயிடும். செப்டம்பர் 12 இருந்து 2025 ஜனவரிக்குள்ளார, இந்த 5 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் சரி, மன கவலைகள் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் சரி, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். பொதுவாக துளாராசி நண்பர்களுக்கு ஒருத்தரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இதுதான் நீ போகிற பாதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானது. இந்த பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 4.5 மாதத்துக்கு துளாராசி நண்பர்களுக்கு பலவிதமான சங்கடங்களை கொடுத்துட்டு 4.5 மாதம் கழித்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது, அனுபவிச்சுக்கோங்க. அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும், சளி தொந்தரவு ஏற்படும், வாகனத்தில் விபத்துகள் ஏற்படும். மே 1லிருந்து செப்டம்பர் 12 வரைக்கும் இந்த தருணம் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் கிடையாது. அதே நேரத்தில் தாயுடைய உடல் திரேகமும் பாதிக்கும். உங்களுடைய துளாராசி நண்பர்கள் உங்களுடைய தாயுடைய உடல் திரேகத்திலையும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுத்தும். ஒரு சில தாய்மார்களுக்கு ஆப்ரேஷன் செலவுகள் கொடுக்கும். ஒரு சில, அதுவும் ஆப்ரேஷன்னா கண்ணில் ஆப்ரேஷன் வரும். கண்ணு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் துளாராசி நண்பர்களுக்கு மே 1 இருந்து செப்டம்பர் 12 வரைக்கும் கம்பல்சரி வரும், வந்து தீரும். அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகள் என்ன? திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. யார் சார் போகணும்? துளாராசியில் பிறந்த அம்மா, துளாராசியில் பிறந்தவங்களுடைய தாய் போகணும். ஆனால் துளாராசியில் பிறந்த நீங்கள் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுபோக அந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் படிப்படியாக குறையும். 2025 ஜனவரி விட்டுடுங்க. பிப்ரவரி மாதத்திலிருந்து 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15 இந்த நேர காலங்கள் துளாராசிக்கு 17வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய 2வது பாவகத்துக்கு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு வரார். அப்போ குரு மங்கள யோகம். குரு பகவான் செவ்வாயுடைய நட்சத்திரம் வாங்குகிறார், மங்களான். அப்போது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறதுனால குரு மங்கள யோகம். துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கும். 5 வருஷமாக 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார், செட் ஆகலை, பார்க்காத ஜோசியம் இல்லை சார், பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சார், எவ்வளையோ கோயில் குளம் போயிருக்கிறேனுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு செட் ஆகலைன்னா உறுதியாக துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் 2025 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த தேதிக்குள்ளார கல்யாணமே முடிஞ்சிடும். தடை நீங்கன்னு சொல்லலைங்க, கல்யாணமே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுபோக பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. மிக முக்கியமானது, கல்யாணம் நடந்துருச்சு, ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்,
பிரிஞ்சு போயிட்டோம், இன்றைக்கி மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் சார், மறுமணம் நடக்கலை, திருமணம் தான் எனக்கு திருப்திகரமாக இல்லை, மறுமணமாவது எனக்கு மாற்றங்கள் வருமா, மகிழ்ச்சி வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் மாற்றங்களும் வரப்போகுது, மகிழ்ச்சியும் வரப்போகுது, நிம்மதியும் வரப்போகுது, நிறைவும் வரப்போகுது. அருமையாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. இது 2025 வருஷத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15. ஆக 379 நாட்கள் குரு பகவானுக்கு பயிற்சி காலம். இந்த வருடத்தில் எப்பயுமே ஒரு வருஷம்தான் இருப்பார் ஒரு பாவகத்தில். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 14 நாள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் வரக்கூடிய தருணம். வக்கரத்தில் வர்றார், அது வேறு விஷயம். ஆனால் குரு பகவான் பயிற்சி காலம் 379 நாட்கள். இந்த 379 நாட்களில் 4.5 மாதம், கிட்டத்தட்ட 135 நாள் நமக்கு பாதகமாக இருக்குது. பாதகம்னா கொஞ்சம் நெஞ்சு பாதகம் இல்லை, ரொம்பவே பாதகமாக இருக்குது. 135 நாள் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா மீதம் இருக்கிற நாட்கள் நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? ஒரு 10 மாதத்துக்கு மேற்கொண்டு குழந்தைய நடக்க வைக்கணும். நான் 8 மாதத்தில் நடக்க வைக்கிறேன் அப்படின்னு வீம்புக்கு நடக்க வச்சு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆகிடும். இதுக்கு கம்மனை இருந்துட்டு 10 மாதத்துலேயே நடக்க வச்சுருந்துருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி செப்டம்பர் 12 வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி, இல்லை செவுத்தில் போட்ட பந்து மாதிரி நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோமோ அவ்வளோ வேகமாக, அதை விட வேகமாக நீங்கள் பின்னுக்கு வந்துடுவீங்க. செப்டம்பர் 12 வரைக்கும் கிரக நிலைகள் சரியில்லை. அது வரைக்கும் வேலைக்கு போகாதீங்க, வீட்லேயே இருங்க, தூங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது பொதுவாகவே துளாராசி நண்பர்களுக்கு ஒருத்தனை பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனா, இல்லை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, போகலாமா வேண்டாமா, ஒரு நிமிஷத்தில் சொல்லிவிடுவீங்க நினச்சி. அதாவது அந்த யோகம் உங்களுக்கு வந்துடும். உங்கள் மனசுக்கு செட்டாகாத வேலையை செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வழக்கு சம்மந்த பிரச்சனைகள் கூட வந்துடும். அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க, பத்திரமாக இருங்க இந்த தருணம். மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் படி பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தியை பற்றி. இருந்தாலும் இந்த நேரத்தில் சுய ஜாதகம் பார்த்துக்கிறது நிச்சயமாக நல்லது தானுங்க. அப்படி சுய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகம் அனுப்பி வைங்க, அல்லது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கூட பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.